ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்காக கொஞ்சம் வெள்ளை ரவி எடுத்து அதை லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க, கலர் மாறாமல். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுமே ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன், கீறி விட்டுட்டு. அடுத்ததான் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. கேரட் ஒன்று சேர்த்துருக்கேன், கூடவே 4-5 பீன்ஸு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு எடுத்து அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ரவா கிச்சடி செய்யும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இதை சேர்த்து செய்யும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பார்த்துட்டோம்னா நான் இன்றைக்கி அளவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டம்ளர் ரவை எடுத்து நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே ரவை வாங்கினதையுமே ஓரளவு நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏதாவது சம்டாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறங்காட்டி இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன் 2 டம்ளர் ரவைக்கு. தண்ணி நல்லா இப்போ அப்படியே நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டோம்னாலும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே உள்ளே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி சேராமல் கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம சட்னி, சாம்பார் இல்லை எப்படி வேணாலும் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஓரளவு சுண்டு வந்ததையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க. ஓரளவு கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே யூஸ் பண்ணல. இதை அப்படியே வெறுமாவே தான் சாப்பிட போகிறேன். இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ரவா கிச்சடி செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நெய் எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மேலால் மறக்காமல் மல்லித்தலை தூவிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்று இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.